ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இங்கே டீக்கு பால் ரெடி ஆகுது, பால் காய்ச்சிட்ருக்கேன். இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி எடுத்து கழுவி வைக்க போகிறேன். இந்த கழுவின தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே நான் சேர்த்து வைக்க போகிறேன். இது மாடி தோட்டத்துக்கு யூஸ் ஆகும். செடி கொஞ்சம் ஊற்றிடுவேன். இதை சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி எடுத்து கழுவி வச்சுட்டேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி பண்ணலான்ட்டு இட்லி சட்டி வச்சாச்சு. பால் சூடாயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் அரிசிக்கு உலக்கி தண்ணி வைக்க போகிறேன். எப்போவுமே இட்லி சட்டியில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இட்லி சீக்கிரமும் வேகும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். ஓகேங்களா? இட்லி ஊற்றி வச்சாச்சு. 5 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பார் நல்ல திக்காக வரணும் அப்படின்னா துவரம்பருப்போட ஒரு கை பாசிப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல சாம்பார் திக்காக வரும். பருப்பு கழுவின தண்ணியும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் மாடி தோட்டத்துக்கு கீழே ஊற்ற மாட்டேன். உள்ள தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அதனால் அரிசியை போட்டுடலாம். சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சாம்பாருக்கு பருப்பு எடுத்தாச்சு. அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன் வேக வைக்கிறதுக்கு. ஆனால் என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி. இதுதான் சாம்பாருக்கு இன்றைக்கி போட போகிறேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு, இறக்கிடலாம். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிட்டேன். குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது உடனே நீங்கள் மூடி சேர்த்தி போட்டுறாதீங்க. இது நல்லா கொதிச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடினீங்கன்னா வெளியில் பொங்கி வராது. ஓகேங்களா? இட்லி எடுத்து ஹாட் பேக்கில் வச்சாச்சு. பருப்பு நல்லா 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு சீத்தி போட்டுடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே சாம்பாருக்கு காய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு துண்டு மாங்காய். பருப்பு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெளியில் எதுவுமே வரல பாருங்கள். சாதம் வெந்துருச்சு. இப்போ இதை வடிக்க போகிறேன். நான் சாம்பாருக்கு காய் வேக வச்சுட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்போட மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருவாங்க. நான் காயில் தான் மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்பேன். ஸோ காயில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம். சாதத்தை வடிச்சிட்டேன். என் பொண்ணு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ அவளுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பொடி இட்லி ரெடி பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறேன். காய் வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது காயோடு ஆட் பண்ணி தாளித்து விட போகிறேன். சாம்பார் ரெடி. சாம்பார் தாளித்து ஊற்றிட்டேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி விட்டுட்டோன்னா இந்த சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். மல்லி இலை தூவிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். ஆப்பம் ஊற்றி சாப்பிட்லான்னு. ஆப்பம் ஊற்றியாச்சு. மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மூடிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதை இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போட்டோன்னு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணுறேன்.
உருளைக்கிழங்கு ஃப்ரை சேர்க்குறத விட ஒரு க்ரீன் வெஜிடபிள் நம்மளுக்கு டெய்லி சேர்க்குறது நல்லதில்லை, அதனால பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணேன், பீன்ஸ் பொரியலுக்கு கட் பண்ணிட்டேன். என்னோடய பையன் வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வேண்டாம், சட்னி வேணும் அப்படிங்கிறது கேட்டதுனால சட்னி அரைச்சிருக்கேன். இதை தாளித்து விட்டுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். ஆப்பம் தேங்காய் சட்னி வச்சு கொடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு பூண்டு தட்டி போட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம், வாய் தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு போட்டிங்கன்னா அது நல்லா கேஸ் ப்ராப்ளம் ரிலீஃபாக இருக்கும். ஓகேங்களா? பீன்ஸ் பொரியலுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அது 2 பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையை வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். பீன்ஸ் பொரியலுக்கு தாளிச்சு விட்டேன். இப்போது இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சிடலாம். பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு இறக்கிடலாம். எப்போவுமே தேங்காய் வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டு வைக்கிறது நல்லது. அதுதான் குட் கொலஸ்ட்ரால். முன்னாடியே போடக்கூடாது தேங்காவை. ஓகேங்களா? ஸோ இப்போ இறக்க போகிறதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்கிடுவேன். ஸோ பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். சாம்பார் சாதமாக விரவி வச்சுருவேன். நான் பொரியல் பேக் பண்ணிட்டேன். இன்னொரு குட்டி பாக்ஸில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பேக் பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இதோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மார்னிங் நான் ப்ரிப்பேர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இட்லி, சட்னி, ஆப்பம், சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, பீன்ஸ் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.